ஹாய், நான் உங்க சரவணன். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரியஸ் 8. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். அந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி தான் இந்த பார்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, இல்ல நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யறோம் அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன்ல ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம். ஆனா ஏன் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நம்மளை தேடி வர லேட் ஆகுது? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உங்க மனசாட்சிப்படி பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்ககிட்ட கையில காசு இல்ல. ஷோரூமுக்கு போய் அந்த பைக் என்ன பிரைஸ் வருது, இல்ல அந்த பைக்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இல்ல இந்த பைக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எத்தனை பேரு நம்ம ஒரு ஷோரூமுக்கு போய் அந்த பைக்கை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நமக்கு மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா, என்கிட்ட கையில காசு இல்ல, நான் காசு சேர்த்திட்டு அப்புறம் போய் அந்த பைக்கை போய் பார்க்க போறேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ இங்கே தான் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஆழமா வேலை செய்யுது. என்கிட்ட கையில காசு இல்லை, அதனால நான் அந்த பைக்கை வாங்க முடியல அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமா நம்புறதுனால விஷயம் உங்களுக்கு டிலே ஆகுது. ஒருவேளை மேபி உங்க கையில காசே இல்லைனாலும் நீங்க தைரியமா அந்த ஷோரூமுக்கு போயிட்டு இந்த பைக் என்ன பிரைஸ் வருது, இதை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமா, இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த பைக்கை பத்தின முழு விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது உண்மையாவுமே அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப இப்பவே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிவர்ஸ் நினைக்கும். ஆனா நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு எனக்கு அந்த பொருள் மேல ஆசை இருக்கு, ஆனா இப்ப என்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இங்க அந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னா, என்கிட்ட கையில காசு இல்லை, அதனால அந்த பொருளை நான் வாங்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா வேலை செய்யுது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஒரு பைக் வாங்கணும்னாலும் சரி, கார் வாங்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு வீடே வாங்கணும்னாலும் சரி, உங்க கையில காசு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எத்தனை பேர் அந்த விஷயத்துக்காக போய் அதை அப்ரோச் பண்றோம், அந்த விஷயத்தை அடைய என்னெல்லாம் வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் இங்க முக்கியம். இங்க ஆசைப்பட்டதை அடைய தைரியம் தான் முக்கியமே தவிர நம்ம கிட்ட என்ன விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்க லைஃப்ல இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.